வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நலம் நலமறிய ஆவல். தங்களுடன் கட்டில் கபடி விளையாட நல்ல முரட்டு ஆண்மகனை தேடுவதாக நீங்கள் கொடுத்திருந்த கிளாசிஃபைட் விளம்பரத்தை பார்த்தேன். 25 வயதாகும் நான் உங்கள் விருப்பப்படி உங்களை மிக கொடூரமாக விரட்டி விரட்டி வேட்டையாடி கதற கதற கற்பு இழக்கச் செய்து தங்களின் ஜெகஜால எதிர்பார்ப்பை சிறப்பாக பூர்த்தி செய்வேன் என நம்புகிறேன். தினமும் 4 மணி நேரம் ஜிம்ம நொறுக்கி முறுக்கேறி முத்தி கிடக்கும் என் முரட்டு உடல் பூ போன்ற உங்கள் பொன் உடலை பிரித்து மேய்ந்து பொளந்து கட்டி புல்லரிக்க வைத்து கட்டுக்கடங்காமல் கில்மா வெறி பிடித்து அலையும் உங்கள் அத்தனை ஆசைகளையும் அடக்கி ஆளும் என நம்புகிறேன். தங்களுக்கு இன்பம் தர ஏதுவான நேரம் எது என தெரிவித்தால் நான் என் வெட்டி வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு விரைந்து வந்து உங்களை கதற கதற வேட்டையாடி என் பிறவிக் கடனை பூர்த்தி செய்து பூர்வ புண்ணிய பலனை அடைவேன். மேலும் தங்களுக்கு இன்னும் என்னவெல்லாம் பிடிக்கும் என்று சொன்னால் நான் வரும்பொழுது அனைத்திற்கும் தயாராக வருவேன். இந்த மெயிலுடன் என் முகத்தையும் அந்தரங்க ஐட்டத்தையும் புகைப்படங்களாக இணைத்துள்ளேன். ஆவலோடு உங்கள் பதிலுக்காக காத்திருக்கும் தங்கள் உண்மையுள்ள கீழ்ப்படிந்துள்ள சோ அண்ட் சோ என முடிந்தது அந்த இமெயில். 2016 ஆண்டு ஜூன் 24 அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் அநேகம் நகர போலீஸ் ஸ்டேஷன். இமெயிலை படித்து முடித்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இமெயில் எழுதியவனை எந்த லிஸ்டில் சேர்ப்பது என தெரியாமல் முழிக்க கதறி அழுதபடி அன்று காலை நடந்த கொடூரத்தையும் விளக்கத் தொடங்கினாள் 3 மாத கர்ப்பிணி ஏஞ்சலா. வழக்கம் போல் வீட்டில் காலை வேலைகளில் பிஸியாக இருந்த 32 வயது ஏஞ்சலாவை அழைத்தது காலிங் பெல். கதவை திறந்த ஏஞ்சலாவை அப்படியே அலேக்காக அறைக்குள் தள்ளி கதவை பூட்டினான் அந்த முரட்டு முகமூடி இளைஞன். அவனுக்கு ஏறத்தாழ 25 வயது இருக்கும். இரட்டை குழந்தைகளை கருவில் சுமந்து கொண்டிருந்த 3 மாத கர்ப்பிணியான ஏஞ்சலாவால் அந்த முரட்டு முகமூடியை எதிர்க்க முடியவில்லை. ஏஞ்சலாவை கட்டிலில் தள்ளி காட்டு மிராண்டி தனமாக அவள் மேல் பாய்ந்து கற்பழிக்க முயன்றான் அந்த முரட்டு முகமூடி. ஏஞ்சலாவின் ஆடைகளை கழட்ட முயன்ற முகமூடியின் விரல் நகங்கள் அவளின் முகம், கழுத்து, முதுகை பதம் பார்த்து இரத்தத்தை சுவை பார்த்தன. வலியால் துடித்த ஏஞ்சலா முடிந்தவரை வலிமையை திரட்டி அவனை தள்ளிவிட்டு தன் செல்போனை தேடி எடுத்து போலீஸ் அவசர உதவி எண் 911க்கு போன் செய்தார். போலீசிடம் சிக்கினால் சிதைத்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் சிதறி ஓடி மாயமாய் மறைந்தான் அந்த முரட்டு முகமூடி. இங்கே பாருங்கள் என தன் முகம், கழுத்து, முதுகு என அந்த முரட்டு முகமூடியின் நகக்கீறல்களையும் அதனால் வழிந்த இரத்த கரைகளையும் போலீசிடம் காட்ட தன் டிஷர்ட்டை கழட்டிய ஏஞ்சலாவிடம் நம்பிட்டோம் என பதறி டிஷர்ட் ரிமூவலுக்கு ஸ்டே ஆர்டர் போட்டார்கள் போலீஸ். காஃபி ஒன்றை கொடுத்து ஏஞ்சலாவை காம் டவுன் ஆக்கிய போலீஸ் பொறுமையாக முதலில் இருந்து மொத்தமாக என்றார்கள். இருக்கிற பிரச்சனையில காஃபி ஒரு கேடா என கோபப்பட்ட ஏஞ்சலா தன் பிரச்சனையை கொட்டத் தொடங்கினாள். 32 வயதான ஏஞ்சலா
44 வயது யான் டயஸை 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் திருமணம் செய்தாள். யான் டயஸ் அமெரிக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீதிபதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் டெப்டி மார்ஷலாக பணியாற்றி வந்தார். ஏஞ்சலா தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்தார். வருமானத்திற்கு குறைவில்லாத வசதியான வாழ்க்கை. புதுமண தம்பதிகள் இருவரும் அநேகம் நகரில் யான் டயஸிற்கு சொந்தமான வீட்டில் தனிக்குடித்தனம் நடத்தி வந்தார்கள். மோதிரம் மாற்றிய முதல் மாதத்திலேயே கர்ப்பமான ஏஞ்சலாவின் வயிற்றில் இரட்டை குழந்தைகள் வளர்வதாக அவளது வயிற்றை ஸ்கேன் செய்து கிடைத்த சோனோகிராம் ரிப்போர்ட்டுகள் சொன்னது. இன்னும் 9 மாதத்தில் வீட்டில் இரட்டை குழந்தைகள் தவழும் என்ற சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்த ஏஞ்சலா யான் டயஸ் தம்பதிகளின் சந்தோஷத்திற்கு சாவுமணி அடித்தபடி ஏஞ்சலாவின் இன்பாக்ஸை நிரப்பின அடுத்தடுத்து வந்த பல பக்கீர் இமெயில்கள். 2016ஆம் ஆண்டு மே 29ஆம் திகதி வந்த முதல் இமெயிலில், நாளைக்கு சாக போவதை நினைத்தால் உனக்கு பயமாக இருக்கலாம். அனைத்திற்கும் தயாராக இரு. தூங்கிவிடாதே. உன் இரட்டை குழந்தைகள் கருவிலேயே கருகி சாவதை நாங்கள் ரசித்து பார்ப்போம். நீ எங்களுக்கு செய்த துரோகங்களுக்கு பலனாக கொடூரமாக மரணத்தை ருசிப்பாய். எவனோ கிரைம் நாவல் படித்துவிட்டு போதை தலைக்கேறி கிறுக்குத்தனமாக பிதற்றுகிறான் என நினைத்து அந்த இமெயிலை திராஷ் ஃபோல்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உருப்படியான வேலைகளை பார்க்க தொடங்கினார்கள் ஏஞ்சலா யான் டயஸ் தம்பதிகள். ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து வந்த அந்த இம்சை இமெயில்களின் எண்ணிக்கையும் வார்த்தை வீரியங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொடூரமான உச்சத்தை எட்டிவிட்டன.